ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை சிம்ம லக்ன ராசிக்காரர்களுக்கான உண்மை தன்மையை பற்றி அறிந்தோம். இப்போ நமக்கு இன்று கன்னி லக்ன ராசிக்காரர்களின் எண்ணங்கள், அவர்களுடைய உண்மை தன்மை, அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சொந்த தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். படிக்கும்போதே வருமான செயலில் ஈடுபடுவார்கள். கடன், நோய், எதிரி போன்ற பயம் உண்டு. உணவு சார்ந்த தொழில், வாடகை வருமானம் உண்டு. அரசு பணி உண்டு. லக்னத்தில் சுப கிரகம் இருப்பின் நல்ல உத்தியோகம் உண்டு. உடல் அமைப்பு சீராக இருக்கும். அரசு கடன் உதவி பெற்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதல் உத்தியோகம் விரயம், பிறகு மாற்றம் உண்டு. ஆடு, மாடு, கோழி வளர்ப்பது இவர்களுக்கு சிறப்பான ஒன்றாகும். தந்தை பொருளாதாரத்தை இழந்தவராக இருப்பார். கூட்டு தொழிலில் ஏமாற்றம் உண்டு. காது, மூக்கு, தொண்டை இவற்றில் பிரச்சனை உண்டு. கண்ணாடி போடக்கூடியவர், கண் பிரச்சனை இருக்கும், அதனால போடுவாங்க. டாக்குமெண்ட் தொலையும் வாய்ப்பும் இருக்கும், அதனால கவனமாக இருக்க வேணும். நகை, ஆபரணம் தொலைத்தவராக இருப்பார். ஒரு சிலருக்கு இடதுகை பழக்கம் உண்டு. பல் சார்ந்த தொந்தரவு உண்டு. தோல் வியாதி, மலச்சிக்கல் வரும். வந்து பிறகு குணமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாங்கல்யம் கூட கட்டாகும் பெண்களுக்கு. ஸோ கவனம் தேவை. பிரயாணங்களால் பிரச்சனை உண்டு. சொந்த வீடு அமைவதில் தாமதம் ஏற்படும். காதல் தோல்வி உண்டு. மூத்த சகோதரர் சிறப்பாக அமைவதில்லை. மனதிற்கு பிடித்த திருமணம் உண்டு. திருமணத்தில் தாயாருடைய தலையீடு உண்டு. திருமணத்துக்கு பின்னாடி படிப்பு உண்டு. கூட்டு பத்திரமும் உண்டு. தாமத குழந்தை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிகிச்சை மூலம் குழந்தை உண்டு. பூர்வீகத்தை அமைப்பதற்கு, பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கு தடை அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். அதிக பயணத்தால் லாபம் உண்டு. தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டு. தந்தை அதிக பயணம் மேற்கொள்வார். இவையாவும் உங்களுக்கு உங்களுடைய லக்ன ராசிக்காரருடைய அமைப்பாக தான் அமையும். ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது பசுவிற்கு தானம், பசு வழிபாடு, பசுமாடு வளர்த்தல் அது இருக்கு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான ஒன்றாகும். நன்றி.